நிகழ்தகவு. தண்டவாளத்தில் சிதைந்து கிடந்த 2 சடலங்கள். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். மனைவியுடன் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்ட அரசு அதிகாரி. ஆசை மகளின் காதல் பெற்றோரை காவு வாங்கியதா? மனதை உலுக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? அதிகாலை 4 மணி இருக்கும். வகுரம்பட்டியில உள்ள ரயில் தண்டவாளம் வழியா வேலை விஷயமா ரயில்வே ஊழியர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க உடம்பெல்லாம் சிதஞ்சி 2 சடலங்கள் கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அடுத்து ரயில்வே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. தகவல் தெரிஞ்சு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 சடலங்களையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் அங்க கிடந்த செல்போனை எடுத்து உயிரிழந்தவங்களோட உறவுக்காரங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த உறவுக்காரங்க சடலத்தை பார்த்து கதறி அழுதுகிட்டே போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம்தான் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. நாமக்கல் தில்லைபுரத்துல உள்ள 54 வயசான சுப்பிரமணியன் திருச்சியில வட்டார போக்குவரத்து அலுவலரா இருந்தார். இவரோட மனைவி பிரமிளா ஆண்டாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில ஆசிரியரா பணியாற்றி வந்தாங்க. இந்த தம்பதிக்கு 25 வயசுல சம்மிதா, 21 வயசுல ஆதித்யான்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இதுல சம்மிதா பெங்களூர்ல பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு போன வருஷம்தான் வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அதே மாதிரி ஆதித்யா தனியார் கல்லூரியில டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காரு. இவங்க வசிக்கிற ஏரியாவுல குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்களாம். அதனாலேயே சுப்பிரமணியனுக்கும் அவங்க மனைவி பிரமிளாவுக்கும் சாதி பற்று கொஞ்சம் அதிகமாவே தான் இருந்திருக்கு. ஆனா வெளியூர்ல படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்த சம்மிதா சாதிய ஒரு பொருட்டாவே நினைக்கல. சாதி பார்க்காம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் க்ளோஸா பழகி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாதி பார்க்காம அவங்க வீட்டுக்கு போறது, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுன்னு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம பழகிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வேற சாதியை சேர்ந்த இளைஞரை சம்மிதா லவ் பண்ணதா சொல்லப்படுது. மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சு சுப்பிரமணியனுக்கும் பிரமிளாவுக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிருக்கு. உடனே பொண்ணை கூப்பிட்டு பேசின பெற்றோர் பையனோட டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவன் என்ன சாதின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சம்மிதா பையன் நம்ம சாதி இல்ல வேற சாதின்னு சொல்லியிருக்காங்க. பையன் வேற சாதின்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இது சரிப்பட்டு வராது, பையன் நம்ம சாதியா இருந்திருந்தா கூட யோசிச்சிருக்கலாம், ஆனா அவன் வேற சாதியா போயிட்டான், கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, நம்ம சொந்தக்காரங்க நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. ஆனா சம்மிதா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா நான் அவனைத்தான் பண்ணுவேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காங்க. இதனால விரக்தி அடைஞ்ச பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணா நாங்க செத்துருவோம்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெத்த மகளோட காலில விழுந்தும் கெஞ்சினதா சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மறுபடியும் பொண்ணுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க சுப்பிரமணியன் பிரமிளா தம்பதி. ஆனா சம்மிதா அந்த பையன்தான் வேணும்னு விடாப்பிடியா இருந்ததுனால அன்னைக்கு நைட்டே சம்மிதாவோட அப்பாவும் அம்மாவும் சூசைட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பார்த்த சம்மிதா அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள சமாதானப்படுத்தி இருக்காங்க. அப்புறம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனா நைட் ஃபுல்லா மகள் வேற சாதி பையனை காதலிக்கிறத நினைச்சு வேதனையில இருந்த அப்பா அம்மா மறுநாள் காலையில சம்மிதாவோட முகத்தை கடைசியா பார்த்துட்டு வீட்டில இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் பக்கத்து கிராமமான வகுரம்பட்டியில உள்ள ரயில் தண்டவாளத்துக்கு போய் சேலத்திலிருந்து திண்டுக்கல்லுக்கு போன கூட்ஸ் ரயிலுக்கு முன்னாடி விழுந்து உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. இது சம்பந்தமா போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.